அடிக்கடி அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் விஜயகுமாரும் அவங்க அம்மாவும் பழங்களும் சாப்பாடு தொப்பி மூலியமா வாங்கும்போது பண்ணையார் அதை தூரத்துல இருந்து பார்த்துறாரு. தொப்பி மூலியமா தான் இவங்க பணக்காரங்க ஆனாங்க அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருது. அதானே பார்த்தேன், இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரமா பணக்காரனானா? அந்த தொப்பி மூலியமா தான் இவன் பணக்காரனா இருக்கான். அந்த தொப்பியை மட்டும் நம்ம எப்படியாவது எடுத்துக்கிட்டா நம்மளை விட இந்த உலகத்துல பணக்காரங்கள் யாருமே இருக்க முடியாது. நம்ம எப்படியாவது இந்த தொப்பியை எடுக்கணும். அவங்க வீட்டுல யாரும் இல்லாதப்ப நம்ம கண்டிப்பா அதை எடுத்தே தீரணும் அப்படின்னு பண்ணையாரு ஒரு முடிவுக்கு வராரு. ஒரு நாள் விஜயகுமாரும் அவங்க அம்மாவும் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து பண்ணையார் அவங்க வீட்டுக்கு வந்து தொப்பியை எடுக்க முயற்சி பண்றாரு. தொப்பி கிடைச்ச உடனே பண்ணையார் அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா அந்த ஊரை விட்டு காட்டு வழியா வெளியூருக்கு கிளம்புறாரு. அடுத்த நாள் ஊரு முழுக்க பண்ணையார பத்தி தான் பேச்சு. காட்டுல பண்ணையாரு இறந்து கிடந்தாராமே மர்மமான முறையில.